திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வ செயலால் பாதிக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகையில் புகாரளிக்க வந்த அரக்கோணத்தைச் சேர்ந்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கசாலி. வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் கசாலி. அரக்கோணத்தை சேர்ந்தவர் பிரீத்தி. இவர் திமுக முன்னாள் நிர்வாகியான தெய்வசேலை என்பவர் தன்னை திருமணம் செய்து கொண்டதாகவும், அவர் ஏற்கனவே திருமணமாகி தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாகவும், ஆனால் அவர் திமுக திருமணம் செய்து கொண்ட பெண் முக்கிய சில பெருமையுடன் செல்ல வேண்டும் என தன்னை வற்புறுத்தி அடித்து துன்புறுத்துவதாகவும் அரக்கோணம் போலீஸ் எஸ்பியிடம் புகார் செய்தார். அந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி அவர் பிரச்சனை செய்தார். இந்த நிலையில் அவர் மீது தெய்வசேல் மீது அரக்கோணம் அனைத்து மகளிரின் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சில பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி பிரீத்தி சென்னை கிண்டி கவர்னர் மாளிகையும் வந்திருந்தார். அவர் கிண்டி கவர்னர் மாளிகைக்குள் சென்று தான் கவர்னரிடம் புகார் அளித்திருந்தார். அப்ப அங்கிருந்து பாதுகாப்பு அதிகாரிகள் கவர்னர் சென்னையில் இல்லை, அவர் வெளியூரில் இருக்கிறதாகவும் முன் அனுமதி பெற வேண்டும், தாங்கள் புகார் அளிப்பதாக இருந்தால் ஆன்லைன் அழைக்கலை என்று சொல்லி அவர் அனுப்பினார்கள். அவர் அங்கிருந்து செல்லாமல் அங்கேயே இருந்து நீண்டமாக நின்று கொண்டிருந்தார். இது பற்றி தகவல் இருந்தும் கிண்டி போலீசார் அவரிடம் பேசினார்கள். பின்னர் அவரை புகார் அளிக்க வேண்டும் என்றால் கிண்டி ஆர்டிஓ அலுவலகத்தில் புகார் அளிங்கள் என்று ஆட்டோவில் அவர் ஏற்றி வைத்தார்கள். அங்கு சென்று சிறிது நேரத்தில் திருப்பி மீண்டும் அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு கோயம்பேடு நோக்கி ஆட்டோ புறப்பட்டு கிண்டி ஈக்கார் அந்த பெண் ஆட்டோ போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தார். தன்னை ஏன் அழைத்து செல்கிறேன், நானே சொந்த ஊருக்கு செல்கிறேன், என்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்னதற்கு போலீசாரை விட்டு அந்த ஆட்டோவில் இருந்து இறங்கி அவர் வேறொரு ஆட்டோ பிடித்து தற்போது சென்ட்ரல் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அந்த பெண்ணால் தற்போது கிண்டி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.